அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இறைவனின் கோபத்தை தணிக்கும் தர்மம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள், கேட்காமல் தரப்படுகின்ற தர்மம் இறைவனின் கோபத்தை தணித்துவிடுகிறது. இறைவனின் தூதர் நபிகள் நாயகம் அவர்கள் கூறியதாக அபூதர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பனு இஸ்ராயேல் சமூகத்தை சார்ந்த இறைவனை வணங்கும் அடியாரொருவர் இருந்தார். இவர் அல்லாஹுவை ஒரு குன்றின் மேலுள்ள மடத்திலிருந்து 60 ஆண்டுகள் வணங்கி வந்தார். ஒரு நாள் அங்கே மழை பெய்திருந்தது. இதனால் அந்திடம் முழுவதும் பச்சைப்சேல் என்றாகிவிட்டது. எனவே அவர் வேறு இடத்தை தேடிச் சென்று அல்லாஹ்வை இன்னுமதிகமாக வணங்கி நன்மைகளை தேட வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுள் எழுந்தது. ஆகவே அவர்களுடைய மடத்தை விட்டு கீழே இறங்கி வந்தார். அவரிடம் 1-2 ரொட்டி துண்டுகள் இருந்தன. வழியில் அவர் ஒரு பெண்ணை சந்தித்தார். அந்த பெண்ணோடு பேசினார். அந்த பெண்மணியும் அதனை ரசித்தாள். திடீரெனவர் அந்த பெண்ணை ஆட்கொண்டார். பின்னர் அவர் குளிப்பதற்காக ஓர் ஏரியின் பக்கம் வந்தார். அங்கே ஒரு பிச்சைக்காரன் அவரிடம் யாசகம் கேட்டான். அவர் தன்னிடமிருந்த 2 ரொட்டி துண்டுகளையும் அந்த யாசகனுக்கு தந்துவிட்டார். அப்போது திடீரெனவர் இறந்துவிட்டார். அவரது 60 வருட தொழுகையும் அவர் செய்யக்கூடா உடலுறவுக்கு எதிராக நெருக்கப்பட்டன. ஆனால் அந்த பாவசுமையை அதிகமாகிருந்தது. பின்னர் அவர் யாசகனுக்கு தந்த 2 துண்டு ரொட்டிகளும் அவருடைய நன்மையின் தட்டில் வைக்கப்பட்டன. அந்நிலையில் அவருடைய நன்மையின் தட்டு எடையதிகமாகியது. அவர் பாவமன்னிப்பு பெற்றார். தாராளதன்மையும் தர்மங்களும் ஒரு மனிதனின் பாவச்சுமைகளை குறைத்து விடுவதில் மகத்தான பணியை செய்கிறது. ஒரு மனிதன் ஒரு பாவத்தை செய்து விடுகின்றான். இதனால் இறைவனுக்கும் அவனுக்கும் இடையேயுள்ள இடைவெளி அகன்று கொண்டே செல்கின்றது என்பதை உணர்கின்றான். இந்த நிலையில் அவனை அவனுடைய இறைவனுக்கு பக்கத்தில் கொண்டு வருவது அவன் மிகவும் நேசிக்கின்ற செல்வத்தை இறைவனுடைய வழியில் செலவிட்டு விடுவதே. தனக்கு பிரியமாகிருக்கும் செல்வத்தை ஏழை எளியவர்களுக்கு தந்த அவர்களின் உள்ளத்தை மகிழ்ச்சியால் நிரப்ப வேண்டும். இதனால் அல்லாவின் கோபம் தணிக்கிறது. அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசிக்கிறார்கள், ஒரு மனிதன் தனது செல்வத்திலிருந்து தர்மம் தந்திட வேண்டும் என விரும்பிடும் பொழுது 70 சைத்தான்கள் அவனிடம் ஓடோடி வந்து அவனை தருமத்தை தருவதிலிருந்து திசை திருப்ப முயலுகின்றன. பிறருக்கு தனது செல்வத்தால் உதவி செய்ய வேண்டும் என நாடிவிட்டால் அதனை நாளை செய்து கொள்ளலாம் அல்லது அப்புறமாக செய்து கொள்ளலாம் என தள்ளிப்போடுவது கூடாது. ஏனெனில் சைத்தான் நற்காரியங்களை பிறகு செய்யலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி பிறகு அந்த நற்செயலை மறதியைக் கொண்டும் வேறு தேவைகளை ஏற்படுத்தியும் தடுத்து விடுகின்றான். ஆகவே எந்த நற்செயலையும் தள்ளிப்போடாமல் விரைந்து நிறைவேற்றிட வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து.